காலமே நீ எழுந்து கடவுளை துதி. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. சென்று சிட்டு கிளைகளில் பேசுது. கீச்சுக்கு சென்று சிட்டு கிளைகளில் பேசுது. கீக்கோ குருவி கத்துது என் மனம் மயங்குது. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. வானம் பாடியருக்கள் வருகையை கூறுது. வானம் பாடியருக்கள் வருகையை கூறுது. வாசமலர் மலருது என் மனம் மயங்குது. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து நான் வரவேற்கின்றேன். இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தருணத்தை கொடுத்ததான என் தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட இயேசு கிட்ட ஒருவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார், எவ்விதமாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். யோவான் 40வது அதிகாரம் 11வது வசனத்தை வேதம் சொல்லுகிறது, நம்பினால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று. யாரெல்லாம் இயேசுவிடம் வருகிறார்களோ, நம்புகிறார்களோ, திரும்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை இயேசு செழிப்பாக மாற்றுகிற தகப்பனாய் இருக்கிறார். மிகப்பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவனை ஒவ்வொருவரையும் நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறார். நம்மளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களும் தேவன் நம்மோடு இருந்து நம்மளை கரம் பிடித்து ஒவ்வொரு காரியங்களும் அவர் ஆசீர்வதித்து நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மரித்து போன மகளை என் ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தகப்பனார் ஓடி வருகிறார். தகப்பனார் ஓடி வந்து இயேசுவிடம் காலில் விழுந்து, என் மகள் மரண தருவாயில் இருக்கிறார், தயவு செய்து நீங்க வந்து என் மகளை சுகப்படுத்துங்கள், அவளை குணப்படுத்துங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு சுவாமி அவரோடு வர சம்மதம் செய்கிறார். அவரோடு வருகிறார். சில நேரங்கள் கழித்த பிறகு அந்த தகப்பனாரிடம் அவர் குடும்பத்திலிருந்து வருகிறார்கள். சிலர் வந்து சொல்கிறார்கள், மகள் மரித்து போனார் என்று சொல்லி அவர் இருதயமானது முறிந்து போனதாக, எல்லா நம்பிக்கையும் விட்டவர்களாக, எல்லாம் இருளாக காணப்படுகிறவர்களாக இருந்தார். அவர் மிகவும் சஞ்சலத்தோடு இருக்கிற நேரத்தில், இருதயம் உடைந்து நம்பிக்கை இல்லாது இருக்கிற நேரத்தில் இயேசு அவரிடம் வந்து சொல்கிறார், பயப்படாதே, நம்பிக்கையாயிரு என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாம் நம்பிக்கையில் இழந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஐயோ என்னிடத்தில் எல்லாம் நம்பிக்கையும் போய்விட்டதே என்று சொல்லும் தருவாயிலும் சரி, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நாம் யோசிக்கிற வேலையிலும் சரி, என் தேவன் தைரியமாக இரு, நம்புங்கள் என்று சொல்லி நடத்துகிற தகப்பனாயிருக்கிறார். அந்த தகப்பனோடு இயேசு வருகிறார். வீட்டுக்கு வந்து மரித்து போயின தன் மகளை பார்த்து உயிரோடு எழுப்பி தன் குடும்பத்தினர் ஒப்படைக்கிறார். அப்படிதான்
இயேசு எப்பேற்பட்ட சஞ்சலமான நிலைமையா இருந்தாலும் சரி, என் தேவன் இயேசு இடம் வரும்பொழுது கர்த்தர் நம் கரங்களை பிடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் உயிர் போற நிலைமை இருந்தாலும் சரி, உயிரில்லாத நம் வாழ்க்கை உயிரோடு எழுப்புகிற தகப்பனாய் இருக்கிறார். இப்பேற்பட்ட பாவமானாலும் சரி, உன் பாவத்தை விட்டு நாம் இயேசு கிட்ட வரும்பொழுது என் தேவன் நம் வாழ்க்கையை சுகப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறார். ஐயா, நான் எல்லா மருத்துவர்களும் பார்த்தேன், மந்திரவாதிகளை பார்த்தேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றுதலும் இல்லை. என்னிடத்தில் சக்தியே இல்லை யாரிடத்தில் போவதற்கும் என்று சொல்லி ஒருவேளை நாம் கலங்கி தபிக்கலாம். ஒருவேளை உன் வாழ்க்கை அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு சுவாமி ஒரு பட்டணத்துக்கு செல்லும்படி வருகின்றார். அப்பொழுது அங்க மரித்து போயிருந்த ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வருவதை பார்க்கிறார். அதை பார்த்த உடனே அதன் பின்னாடி ஒரு தாயார் அழுது புலம்பி வருகிறார். ஐயோ, என் நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது, என் எதிர்காலம் எல்லாம் போய்விட்டது, இனி யார் என்னை பார்ப்பார்கள் என்று சொல்லி மனம் கசந்தவராக அழுது புலம்பி வருகிறார். அந்த காட்சி இயேசு பார்க்கும் பொழுது தாயாரை பார்க்கிறார். மனம் உடைந்தவராக, இரக்கம் கொண்டவராக, தாயாருடைய எதிர்காலமே அந்த மகன்தான் என்று சொல்லி இரக்கம் கொண்டவராக அந்த சடலத்தின் கிட்ட வருகிறார். அவன் அந்த சடலத்தின் கிட்ட வந்து அந்த மகனை உயிரோடு எழுப்பி தன் தாயாரிடம் ஒப்படைக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் சரி, உன் எதிர்காலத்தில் மேல் நம்பிக்கை ஏற்றுவலான் இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ ஐயோ என்னை நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டார்கள் என்று சொல்கிற பிரச்சனை இருந்தாலும் சரி, ஐயோ இனி யார் என்ன இந்த பேர்பட்ட பாவமான வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவிப்பார்கள், என் குடும்பம் எல்லாம் சாபத்தில் இருக்கிறதல்லா என்று சொல்லி இருக்கும் தருவாயிலும் கூட நீ உன்னுடைய பாவத்தை விட்டு உன் நம்பிக்கை முழுவதும் இயேசு மேல் வைத்து நீ இயேசு பக்கம் திரும்புவாய் என்று சொன்னால் அவர் மனதுருகிற தகப்பனாயிருக்கிறார். உன் எல்லாம் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க தகப்பனாயிருக்கிறார். நம்பிக்கையற்ற உன் வாழ்க்கையை நம்பிக்கையுள்ளதாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உள்ளதாகவும் இயேசு நடத்துகிற தகப்பனாயிருக்கிறார். இயேசு என்று வாருங்கள். நாம் இயேசுவோடு நாம் போகும் பொழுது, இயேசுவோடு நாம் பிரயாணம் செய்யும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் தேவனாயிருக்கிறார். உன் நம்பிக்கை எல்லாம் இயேசு மேல் வை. நீர் இயேசு பக்கம் திரும்பு. இயேசு கிட்ட வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கை செழிப்பாய் மாற்றுவார். உன் பாவமான உன் வாழ்க்கை இயேசு உன் ரத்தத்தினால் உன்னை சுத்தமாக்கி சுத்திகரிப்பாய் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு நாம் இருப்போம். ஜெபிக்கலாம். என் அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உன்கிட்ட வருகிற மக்களை நீர் ஒருபோதும் தள்ளாத தேவனாயிருக்கிறீர். நீ மனதுருக தகப்பனாயிருக்கிறீர் ராஜா. அவரே பார்த்து கொண்டு ஒவ்வொரு மேலும் கிருபை இருக்கட்டும் ராஜா. உன் பக்கம் யாரெல்லாம் திரும்புகிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் அப்பா. பாவமான வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் தகப்பனே, பாவத்தை விட்டு விலகும்படி என் தேவன் அவர்கள் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கிருபை புரிய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் தகப்பன். வியாதியில் எனக்கு நம்பிக்கையே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே, வியாதியில் முடங்கி இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆசீர்வாத கரமானது தகப்பனை தொட்டவர்களை சுகப்படுத்துவதாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்பிக்கையே இல்லாது இருக்கிற குடும்பங்கள் மேல் உடைய கிருபையை இருக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சு மன்றாடுகிறோம். அவர்கள் நம்பிக்கை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சு மன்றாடுகிறோம் ராஜா. யாரெல்லாம் கிட்ட வருகின்றார்களோ ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயா
சுமந்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.